பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனால் நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஏன் இந்த இடம், இந்த தமிழ்நாடு ரொம்ப அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கை நானே இறங்கி சுத்தம் செய்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? விஜயை உயர்த்தி பேசுவதாக நினைத்து அஜித்தை பயங்கரமா சீண்டி பேசியிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அவரோட பேஷன் நோக்கி அவர் போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் குடும்பத்தை சரியா கவனிச்சுக்கிறாரு. ஒரு நல்ல சிட்டிசனா இருக்காரு. உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் ஓட்டு போறதுக்கு கியூல நின்று ஓட்டு போடுவாரு. நீ உன் பொழப்ப போய் பாடுறா, ஏன் பின்னாடி ஏன்டா வரேன்னு சொல்றாரு. ஒரு பொது இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணா கூட இது சினிமா தேட்டர் கிடையாது, வெளியில போங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மனிதரும் தமிழ்நாட்டு அணிக்காக, தமிழகத்துக்காக ரேஸ்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் எப்படி இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை சாகடிச்சுட்டு ஓடி பிஜேபி காலில் விழுந்து எப்படி இருக்கு. இந்த ஒப்பீடே தவறானது. ஏன் அப்படி சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, அவரு மொரட்டு அடிமையா மாறி இருக்காரு. இன்னைக்கு தாவேக்காகவும் மொரட்டு அடிமையா மாறி இருக்கு. அதுவும் தேசிய செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லுது. அது உண்மையிலேயே அபத்தமானது. இது மலை மடுயும் நிச்சயமா நீங்க ஒப்பிட முடியாது. இது சொல்லுகின்ற இந்த கருத்து பாத்தீங்கன்னா, தேர்தலில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியை கொடுக்கறதுக்கு தயாராகாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இவருக்கு சொல்லுங்க, நான் அதை சொல்லுறேன், விஜய் கூட இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயை காலி பண்ணுறதுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கதா நம்ம பார்க்கணும். இந்த ஒப்பீடு தவறானது. அவர் ஒரு உயர்ந்த மனிதர். இவரை நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஆனால் இவரோட பணி வேற, அவரோட பணி வேற. ஆனால் தன்னோட குடும்பத்தையும் ரசிகர்களையும் நல்லா இருக்கும்னு நினைச்ச அஜித்தையும், தன்னோட தொண்டர்கள் செத்து போனாலும் பார்க்க மாட்டேன், அப்பா அம்மா பார்க்க மாட்டேன், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்ற விஜயம் நீங்க ஒப்பிடுறது தவறான கருத்து.